தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அழிக்காதே 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 பிரமலை கள்ளர் வரலாறுகளை அழிக்காதே 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 அமைக்காதே 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 உருவாக்கிய மாணவர்கள் அமைக்காதே 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 முக்கியத்தேவருக்கு மணிமண்டபம் சென்னையில் அமைத்துக் கொடு சென்னையில் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு முக்கியத்தேவர் அவர்களுக்கு சென்னை மெரினாவில் கள்ளர் சொத்துக்களை திமுக அரசு திருவிழா விட மாட்டோம். ஸ்டாலின் அரசே திமுக அரசே அழைக்காதே அழிக்காதே அழிக்காதே கள்ளர்களின் வரலாறையும் அழிக்காதே அழிக்காதே ஜெய் வரலாற்று பின்புலத்தோடு இந்த பள்ளியானது பிரமலை கள்ளர்களின் ஊனோடும் அவர்களுடைய இரத்தத்தோடும் அவர்கள் வியர்வையாலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இவை. இந்த கட்டிடத்திற்கு 1951 வரை எந்த அரசும் தனி உதவி செய்யவில்லை கிராண்டின் எய்டை தவிர. 51 முதல் 79 வரை நாம் பிரமலை கள்ளர் பொதுநிதியிலிருந்து கொடுத்த பணத்திற்கு பதிலாக மைய அரசு கொடுத்தது. 79 இந்த மாநில அரசு திட்டமிட்டு கள்ளர் ரெக்ளமேஷனை குறைப்பதற்காக அதை நிறுத்தியதன் விளைவாக இந்த பள்ளி நசிந்து போனது. மூக்கியாத்தேவர் மீது ஏதோ எங்களுக்கு பாசம் இருக்கிறது என்று இந்த ஸ்டாலின் அரசு இவருக்கு மூக்கியாத்தேவருக்கு மிகப்பெரிய மணிமண்டபம் மிகச் சிறந்த இடத்திலே நமது சொந்த பணத்திலே இருக்கும்போது யார் யாருக்கோ சென்னையில் மணிமண்டபம் இருக்கிறது. மூக்கியாத்தேவரை மதிப்பாரே ஆனால் 2வது மணிமண்டபத்தை இங்கே வந்து எங்கள் கண்ணை பிடுங்கி எங்களுக்கு விருந்து வைத்தது போல வேலையை செய்கிறார். இதனை ஒருபோதும் இந்த பள்ளி மாணவர்கள் கள்ளர் பள்ளி மாணவர்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் இதனை விடமாட்டோம். ஜிஓ போட்டு விட்டதுனால கட்டாயம் செய்யணும் அப்படின்னு யாராவது எந்த அரசு அதிகாரியாவது எந்த மனநிலையில் இருந்தவர்களாக இருந்தால் இன்றைய இந்த அரசின் இன்றைக்கு கொடுத்த தகவலின்படி 3074 திட்டங்கள் தமிழக அரசினால் செயல்படுத்தாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்படி இந்த பொய்யான ஜீவோவையும் நீக்கிவிட்டு சரியான இடத்தில் தேவர் சிலைக்கு எதிரிலோ மதுரையிலோ சென்னையிலோ மூக்கியாத்தேவருக்கு மணிமண்டபம் கட்டினால் அது ஸ்டாலின் அரசுக்கு வரும் சிறுமையிலிருந்து ஏதோ கிடைக்கலாம். ஆனால் இதன் ஒரே ஒரு செங்கல் இங்கே வீழுமானால் அங்கே எங்களின் உயிர் 2, 3வது விழும் என்று கூறி வரக்கூடிய காலங்களில் எங்கள் போராட்டம் வலுப்பெறும் என்று கூறுகிறோம்.